வணக்கம். இன்றைக்கு திரும்பவும் திருப்பாவை ஆண்டாள் மார்கழி இல்லையா? இன்னைக்கு 7ஆம் பாசுரம் பார்க்க போறோம். இந்த பாசுரம் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்துக்கு முன்னாடி இந்த பாசுரம் என்ன சொல்ல வருது, என்ன நடக்குது அப்படின்னா, போன பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, எப்படி அந்த தோழி அந்த இறைவனையே நினைச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, கண்ணனையே நினைச்சுக்கிட்டே இருந்து அந்த மயக்கமான அந்த நிலை, அது தூக்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மயக்கத்துல இருக்கும் பொழுது மற்ற தோழிகள் எல்லாம் இந்த நோன்பு இருக்கிறதுக்கு கூப்பிடும் பொழுது அவ பொழுது விடிஞ்சிடுதா அப்படின்னு கேக்குறா இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் விடிந்து விட்டதான் அவ கேட்கிற மாதிரியும், அதுக்கு சான்றுகள் கொடுக்கற மாதிரியும், அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து இல்ல விடிஞ்சிருச்சு வா அப்படின்னு சொல்ற மாதிரியும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. கீசு கீசென்றெங்கும் அப்படின்ட்டு இந்த பாசுரம் படிக்கும் பொழுது எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படின்னா, பண்டைய தமிழர்களோட வாழ்வு முறை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அப்புறமா நம்மளுடைய கலாச்சாரம், இது அத்தனையுமே அது இல்லாம ஒரு தமிழ், எவ்வளவு செறிவான தமிழ் இலக்கணம் எல்லாத்தையும் இதுல இந்த பாசுரத்துல அப்படியே அந்த அழகு அப்படியே சேர்ந்து சேர்ந்து கோர்த்து இருக்கு, அந்த மிளர்ந்து இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது இந்த பாசுரம் இதை ரசிக்கும் பொழுது. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதை எப்படி அந்த தோழிக்கு இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து அவளை கன்வின்ஸ் பண்றாங்க, அவளை அந்த நோம்பிற்க கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்ப முதல்ல பாசுரத்தை சொல்லிடலாமா? கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடியாய் திரவேலோ ரம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த பாடல் எதுக்கோ பிடிக்கும். அந்த கீசு கீசு அப்படின்ற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாட்டு பிடிக்குமோ என்னமோ, ரொம்ப மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பாட்டு அந்த பாசுரம். கீசு கீசென்றெங்கும் அப்படின்னா, இந்த யார் பண்றாங்க இதை எப்படி நடக்குது அப்படின்னா, ஏன் இந்த தோழிகள்லாம் முதல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பகவத் விஷயம் இருக்கு, ஒரு இறைவனை நோக்கி போறோம். நம்மளுக்கு அந்த இறைத்தன்மை நம்ம மனசுக்குள்ள எப்ப வந்திருக்குன்னா, எல்லாரும் சேர்ந்து போகணும்னு எப்ப நினைக்கிறோமோ, நாம மட்டும் இருக்கணும்னு நினைக்க கூடாது, நம்ம மட்டும் கடவுள்கிட்ட போகணும்னு நினைக்க கூடாது, எல்லாரும் சேர்ந்து போகணும்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம மனசுல உண்மையாவே இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தமா. அப்போ அப்படிதான் அந்த தோழிகளுக்கு எல்லாம் தோணிடுச்சா, எல்லாரையும் அந்த உணர்த்தணும், இறைவனை உணர்த்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இவங்க எல்லாம் அந்த வீடு வீடா போறாங்க. அந்த இருட்டா இருக்கு, அந்த வாசல்ல போயிட்டு அவங்க இப்படி தட்டுறாங்க. அந்த கதவு இன்னும் யாரும் திறக்கல, இவங்க தட்டுறாங்க. அப்போ தட்டின உடனே உள்ளே அவ அந்த இறை அனுபவத்தோட மயக்கத்திலேயே இருக்கா. யாருப்பா வந்திருக்கீங்க, எதாவது நடக்குது, யாரு அப்படின்னு. வாயேன் இங்க வா, பொழுது விடிஞ்சிருச்சு, வா நம்ம போய் விரதம் இருக்கலாம், நாராயணனை போய் சேவிக்கலாம், கூப்பிடலாம் அப்படின்ன உடனே, என்னது பொழுது உள்ளேருந்து அவ பேசுறாளாம். பொழுது விடிஞ்சிருச்சா, எனக்கு ஒண்ணும் தெரியலையே, கும்மிருட்டா இருக்கே அப்படின்றாளாம். அப்பதான் அவங்க சொல்றாங்களா, எனக்கு பொழுது விடிஞ்சிட்டுன்னு சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே, இல்ல இங்க பாரு, கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்றாங்களாம். என்ன சொல்றாங்களா, சத்தம் கிசு 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 கிசுன்னு அப்படி. அந்த நம்ம கிசு கிசு பேசும்போது எப்படி பேசுவோம், கிசு கிசுன்னு என்ன மெல்லமா பேசுறது. ஆனா அந்த எனக்கு பின்னாடி ஆக்சுவலா அந்த ஒரு பறவையோட சத்தம், அந்த மைனாவோட சத்தம் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு கேக்குதா தெரியல. அப்போ அந்த கிசு 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 கிசுன்ற சத்தம் அவங்க அப்படி பேசும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒருத்தர் கிசுகிசுன்னு பேசினா பரவாயில்ல, அப்படி எல்லாரும் கிசுகிசுன்னு பேசினா என்ன ஆகும், அது ஒரு சத்தம் அலை மாதிரி வரும் இல்லையா? அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, ஆனை சாத்தன் சொல்ற அந்த சத்தம் உன் காதுல விழலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. உடனே அவ சொல்றாளாம், என்ன நீ போய் அந்த ஆனை சாத்தனுக்கு ஒரு ஆனை சாத்தனுக்கு நீ சொல்லி அது கத்திட்டா பொழுது விடிஞ்சிருச்சா, நீ அதுக்கு புரிய வச்சுட்டேன்னா அப்படின்றாங்க. அப்பதான் அந்த வார்த்தை வருதான், கீசு கீசு என்று எங்கும் பாரு, எங்கேயும் எல்லா இடத்துலயும் இது
சத்தம் வந்துகிட்டே இருக்கே, இது வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து இந்த ஆணிச்சாத்தன்ற பறவை பத்தி நிறைய இப்ப வந்து இந்த திருப்பாவைக்கு அப்புறமாவே கூட நிறைய இது பாக்குறோம். இந்த ஆணிச்சாத்தன் பறவை எப்படின்னா மத்த பறவை, இது பரத்வாஜ பறவை அப்படின்ட்டு வந்து இது சொல்லப்படுது. இந்த பறவை வந்து எப்படிப்பட்ட பறவை அப்படின்னா மற்ற பறவைகள்லாம் காகம், குயில், இது வந்து சேவல், இதெல்லாம் பொழுது விடிஞ்ச அப்புறம் கத்துமா. அந்த விடியற நேரத்துல இது மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துக்குமா. ரொம்ப சாத்வீகமான பறவையா, அவ்வளோ ஒரு இதுக்கான ஒரு குணநலன் இருக்கான். அந்த பறவை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து, இந்த மார்கழி மாசமே எப்படி தெரியுமா, தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தமா. இந்த மாதம் ஃபுல்லா தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தம், அவ்வளவு வசந்தது. அப்ப அந்த இதுல வந்து இந்த பறவையை வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டாள் சொல்றாங்க, ஆணைச்சாத்தன் இந்த பறவை வந்து கிசு 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 கிசுன்னு சத்தம் பண்றதே அப்படின்ன உடனே எங்கேயுமே எல்லா இடத்துலயும் சத்தம் பண்றது பாரு அப்படின்னா, நீங்க இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க, எல்லா இடத்துக்கும் போய் சொல்லிட்டீங்களா, அவ்வளோ பறவைகளை கூப்பிட்டு முடிஞ்சிருச்சா உங்களால அப்படின்னா, நாங்க ஒண்ணுமே அதுக்கு உணர்த்தல, உனக்கு உணர்த்ததான் வந்தோம் பெருமாளை பத்தி. அது காலையில தன்னுடைய கூட விட்டு தன் துணையை விட்டு போறதால இந்த ஊருக்குலாம் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே பேசிட்டு போவாங்கல்ல. அந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் ரொம்ப முக்கியமா ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க, குசு குசுன்ட்டு ஒருத்தருக்கு. அந்த பிரிவு, இதுக்கப்புறம் எப்ப பாப்போமோன்ற பிரிவு, ஐயோ இந்த சாயங்காலம் தான் பார்க்க போறோமேன்ட்டு அந்த ஒண்ணுத்துக்குள்ள அப்பதான் பேசிக்கலாம். ராத்திரி பேசலையா இதெல்லாம் அப்படின்னு அவ கேட்டாலாம். அப்ப இல்ல ராத்திரி வந்து இல்ல பிரிய போறோம்ட்டு இல்ல, இந்த காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிட்டு கிளம்புறது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து தங்களை பிரிவாற்றமையாலதான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றாலும். உடனே இவ சொன்னாலும், நான் வந்து ஒரு வீட்டுல இருக்க வந்து இந்த பெருமாளை பாடுறவங்க எல்லாம் சொல்லி அதை பத்தி என் காதுல விழுந்து நான் அதுக்கு கன்வின்ஸ் ஆனா பரவாயில்ல, அதுக்கு நான் ஒத்து கொடுத்துட்டா பரவாயில்ல, ஒரு பறவை ஏதோ கத்துறது பொழுது விடிஞ்சுதுன்னு சொல்றியே, இது என்ன விஷயம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்றான். இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான், கஷ்டமா எடுத்தான் மனசுக்கு. பேய் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஈசுகி சென்றெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம் கேட்டிலையோ, அந்த சத்தம் கேட்கலையோ அப்படின்ட்டு பேய் பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டுறாங்களாம். உனக்கு இப்படி விடிஞ்சும் பெருமாளை பத்தி சொல்லாம இருக்கியே, உனக்கு பொழுது விடிஞ்சது தெரியாம இருக்கியே அப்படின்றதால உனக்கு பேய் குணம் உள்ள வந்திருக்கான்ட்டு. இவ சொல்றாளாம், நடுராத்திரி வந்து கதவை தட்டி சொல்ற நீங்களாம் தான் பேய் பெண்கள் அப்படின்னுறாளாம். உடனே வந்து அடுத்த வந்து எனக்கு வேற ஏதாவது சொல்லு அப்படின்றாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசு நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து யாரு? வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். ரொம்ப வாசமான பூக்களை வந்து தலையில சூடிக்கிட்டு இருக்க அந்த ஆய்ச்சியர் அவங்களோட கை இப்படி பெயர்த்து இப்படி பண்ணி அந்த தயிரை கடையிற சத்தம் கேட்கலையா. காசும் பிறப்பும் இந்த வார்த்தை பழங்கால தமிழர்கள் கோத்துக்கிற அந்த தாலி, அந்த தாலியில இருக்கிற, இப்ப காசு கோக்குறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்பவும் சில தாலிகள்ல அந்த காசு, அது வந்து என்ன சொல்றது, அச்சு தாலி ஆமத்தாலி அப்படின்னு சொல்றாங்க இத. அப்ப அந்த தாலி காசும் பிறப்புன்றது வந்து இந்த இடத்துல அந்த ஆமைத்தாலி, இதுல வந்து பெருமாளே அந்த தாலியை போட்டு இருக்கிறதா பெரியாழ்வார் வந்து திருமொழியில சொல்றாரு. அப்போ காசும் பிறப்பும் கலகல பக்கை பேர்த்து. இப்ப இந்த செயின் போட்டிருக்கோம், இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த செயின் ஆடிண்டே இருக்கும் இல்லையா. அப்ப அந்த தாலி ஒன்னோட ஒண்ணு உரசி அந்த சத்தம். அப்போ இலக்கணத்துல வரும் இல்ல, அந்த வெண்பா சீரு ஈற்றடியில இது வந்து காசும் பிறப்பும், அந்த இதுல எழுதும்போது அந்த ஓசை நயம் வரும் இல்லையா, அந்த ஓசை அப்படின்றது. அப்ப இங்க என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்களா, அந்த கல்ச்சர் வந்திருக்கு, இலக்கணம் வந்திருக்கு. அப்ப இத சரளமா சொல்லியிருக்க ஆண்டாள் அப்படின்னா என்ன ஒரு புலமை இருந்திருக்கணும் அந்த நேரத்துல. அந்த பக்தி எப்பேற்பட்ட பக்தியா இருந்திருக்கணும். நம்ம தமிழும் பக்தியும் வேறு வேறே இல்லை, அது ஒன்று கலந்தது அப்படின்றது வந்து இதுல அவ்வளவு அழகா தெரியுது. அப்ப காசும் பிறப்பும் கலகல பக்கை பேர்த்து. அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்களா பாரு, அந்த ஆய்ச்சியர்கள்லாம் அந்த மத்த வந்து கடையிறாங்க. அவங்க செய்யற அந்த அவங்களோட தாலி வந்து ஒன்னோட ஒண்ணு உரசி அதுல சத்தம் வரா மாதிரி, இந்த கடையிற சத்தம் வரா மாதிரி அவங்க கடைஞ்சின்னு இருக்காங்க. இந்த கண்ணை வேற என்ன பண்றான் தெரியுமா, அவங்கள வந்து அந்த தயிரை மோராக்கிட்டா நான் தயிர் சாப்பிட முடியாதுன்னு பிடிச்சு இழுக்கிறானா. அப்ப அதை ஃபோர்ஸா தானே பண்ணணும் அவனோடையும் சேர்ந்துட்டு.
கண்ணை வந்து தயிர் கடையிறானா, இதை எங்கேயுமே யாருமே சொல்லலையே அப்படின்னா பெரியாழ்வார் சொல்லலையா. தான் மாப்பிள்ள வந்து கோபியரோட சேர்ந்து தயிர் கடைஞ்சாரு சொன்னா எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலையா. ஆனா குலசேகர ஆழ்வார் இதை சொல்லிட்டு இருக்காரு அவருடைய பாசுரங்கள்ல. அப்படி வந்து கண்ணன் ஏன் செய்யறான் அப்படின்னா, பார்க்கடலை கடையறதுக்கு வந்து இத வந்து தேவர்களும் அசுரர்களும் பண்ணப்போ அவன் ஒண்ணுமே பண்ணல, சும்மாதான் இருந்தான். ஏன்னா அமிர்தம் வேணும்னு அவங்க சுயநலத்துக்காக பண்ணதான். இது கோபியர்கள் அவனையே நினைச்சு பாசமா பண்ணிட்டு இருந்தாங்களாம். எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ஒருத்தி ஒரு கோபி இவனை பத்தியே பெருமையில நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்ப அவங்க அப்பா அம்மாக்கு இவன் எதுவுமே பண்ணாம இருக்காளே அப்படின்ட்டு, சரி இந்த தயிரியாவது வித்துட்டு வா, இந்த மோரியாவது வித்துட்டு வான்னு அவ தலையில கொடுத்தா, அவ கிருஷ்ணனையே நினைச்சிருக்கதால கிருஷ்ணனை வாங்கலையோ, மாதவனை வாங்கலையோ, கேசவனை வாங்கலையோ அப்படின்னு அவ தலையில வச்சுட்டு அப்படி போனாலாம். அந்த அளவுக்கு கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கவங்க இந்த தயிரை கிடையும் பொழுதும் கண்ணனை பாடுறது எங்க கேக்குறதுன்னா வைகுண்டத்துக்கு கேக்குறதான். வைகுண்டத்துக்கே கேக்குறதே, உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்றான். அரவம் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் இந்த சத்தத்துக்கும் அரவம் பாம்புக்கு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவ வந்து நதிக்கு கொடுத்துட்டா, கருடாழ்வார்க்கு பெருமையை கொடுத்தா, அப்ப அனந்தாழ்வார்க்கு கொடுக்கணும்ல. அதனால இங்க எப்ப அந்த பாம்பனை மேல் அவன் பள்ளி கொண்டிருக்கானோ அந்த அரவத்தை இங்க அந்த 2 அர்த்தங்களா வர மாதிரி அழகா சொல்லியிருக்கா கோதை. அப்போ தயிரரவம் கேட்டிலையோ அப்படின்றாங்க. இந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கல அப்படின்னா, நீங்க தானே போனப்போ ஒரு 2 பாசுரம் முன்னாடி சொல்லிட்டீங்க, அங்க பாலும் வந்து ஆறா ஓடுறது, அந்த ஆறே தாங்க முடியல, அப்படி ஓடுற பால் ஓடிச்சுன்னா அப்ப எவ்வளவு தயிர் இருக்கும். அவங்க பொழுது விடிஞ்சுதான் அந்த வேலையை செய்வாங்களா. இதுல என்ன அப்படின்னா, நம்ம நித்திய கர்மாவை எவ்வளவுதான் பக்தி எல்லாத்தையும் நம்ம செஞ்சாலும் நம்ம வேலைகளை செய்யணும்ன்றதையும் இதுல இன்டைரக்டா சொல்றாங்க. அப்போ இந்த தயிரரவம் வந்து உங்களுக்கு சத்தம் கேட்கலையா அப்படின்னும் போது, இந்த தயிர்லாம் வந்து அவங்க நாள் முழுக்க பண்ணா கூட அந்த 6 மாதிரி ஓடுற பாலும் தயிரும் வந்து கட்டுப்படி ஆகாது. இதுல எல்லாம் நான் பொழுது விடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாள். அப்ப பார்த்தாங்களாம், சரி இவளை திட்டி பிரயோஜனம் இல்லை, இவளுக்கு எவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இப்ப ஒரு பையன் ரொம்ப வாழ்த்தனமா இருக்கான், சூட்டிக்கே இருக்க கிளாஸ்ல என்ன பண்ணுவான், உடனே மிஸ்ஸுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவனை லீடர் ஆக்கிடுவாங்க. நீ தான் லீடர், இனிமே கிளாஸை சைலண்டா பாத்துக்கோனா என்ன பண்ணுவான், முதல்ல அவன் சைலண்ட் ஆயிடுவான் இல்லையா. அந்த பொறுப்பு வந்த உடனே என்ன பண்ணுவான், உடனே எல்லாரையும் கைட் பண்ணுவான் இல்லையா. சோ ஒரு குழந்தைக்கு வந்து அந்த லீடர்ஷிப்பை கொடுத்த உடனே என்ன பண்ணும், தன்னை சரி பண்ணிக்கும், தன் கூட இருந்தவங்களையும் சரி பண்ணிடும். அப்ப பார்த்தாங்களா, சரி இப்போ ஒரு ஐடியா பண்ணுவோம், நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. எல்லாருக்கும் தலைவியானவளே வா, எங்களுக்கு தலைவியானோன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறதான். ஐயோ என்ன போய் தலைவின்னு சொல்லிட்டீங்களே, இதோ வந்து கதவை திறக்கிறேன், அதுக்குள்ள எனக்கு பெருமாள் பெருமை ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு சொல்றாளாம். அப்படி சொல்லும் பொழுது, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்றாங்களாம். அப்ப நாங்க யார பாடுறோம், நாராயணன் மூர்த்தி கேசவனை. இது ரொம்ப அழகான விஷயம். என்னன்னா, கேசவன்ற நாமா ஆக்சுவலா ஆகம விதிப்படி மார்கழி தான் வருடத்திற்கான முதல் மாதம். அப்ப அவனுடைய 12 திருநாமங்கள்ல முதல் திருநாமமான கேசவன்ற நாமம் மார்கழிக்கு பொருந்தும். அப்ப அந்த திருநாமம் இந்த இடத்துல வருது. கேசவனை பாடவும், நாங்கெல்லாம் அந்த கேசவனை பத்தி பாடிட்டு இருக்கோம். அவனுக்கு ஏன் கேசவன்ற பேர் வந்தது, கம்சன் கேசின்ற அந்த அரக்கனை அனுப்பும் போது அவன் குதிரை வடிவில் வரும்போது கண்ணபிரான் வந்து தன் கையை நீளமாக்கி அந்த குதிரைய வந்து என்ன பண்றான், அதுல குத்துல அந்த பல்லெல்லாம் உடைஞ்சி அவனை 2ஆ கிழிச்சு தூக்கி போட்ட அந்த கேசியோடைய வதம் நடந்தது இல்லையா. அதனால அவனுக்கு வந்து கேசவன், அழகான முடியை உடையவன். அப்புறமா வந்து அவனுக்கு இன்னொன்னு என்னன்னா, அமரர்களுக்கெல்லாம் தலைவன். அதனாலதான் கேசவன் அப்படின்ற பேரு. மூர்த்தி எல்லாருக்கும் தலைவன், அந்த நாராயணன். அவனை பாடிட்டு இருக்கோம், இது கூடவா உனக்கு கேட்கல. அப்போ வரலையாம். அப்ப சரி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இந்த பெருமையை கேட்டதுல அவன் முகம் அவ்வளோ பொலிஞ்சு நின்றுதான், தேஜஸோட ஆயிடுத்தான். அவ ஏன்னா அதுல அப்படியே போயிட்டா, பெருமாளை நினைச்சிருந்து அதுலயே நின்றுட்டு இருக்கா. அப்ப உடனே கூப்பிடுறாங்க, தேசமுடையாய் தேஜஸ் நிறைந்தவளே. அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிடுது, இப்ப தூங்கலடா, பெருமாளைய நினைச்சு அது உள்ளே இருக்கான்ட்டு. அப்போ தேசமுடையாய் வந்து திரவேலோ எம் பாவாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்கள்ல ஒருத்தியான பாவையே நாங்க இப்ப ஒண்ணு புரிஞ்சுட்டோம், நீ இவ்வளவு தேஜஸோட இருக்கியே, ஓடியா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் அமையிறது. இதுல நிறைய விஷயங்கள் வந்து உள்ளார்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா,
நாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கவனிக்கிறீங்களா? யாருமே எதையுமே உடனே ஒத்துக்கல. அப்போ எது ஒண்ணுனாலும் இது சரி அப்படின்னு இன்னொருத்தங்களே சொன்னாலும் அதை கேள்வி கேட்டு நம்மளுக்கு ஒப்புற போதுதான் அதை கன்வின்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எங்கேயோ இன்டைரக்டா சொல்றாங்க இல்லையா ஆண்டாள். அதே மாதிரி இந்த சனாதன தர்மத்துல எதையுமே நீ அப்படியே ஒத்துக்காத, கேள்வி கேளு, அதுக்கான எல்லா விடையும் இது உள்ள இருக்கு அப்படின்றதையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம வாழ்க்கை முறையில நமக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்கணும். இப்போ மத்தவங்க கிட்ட கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கிறத தாண்டி நம்மளுடைய உள் பயணத்துக்கு நமக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும். அந்த இறை அனுபவத்திலே திளைச்சிருக்கணும். அது இல்லாம அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும். அப்ப சேர்க்கறதுக்குன்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் இங்க இறைவன் வந்திருக்கான்னு அர்த்தம். இது அடிப்படையான ஒரு விஷயம். இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லி இருக்கிற இந்த திருப்பாவைய 30 நாளும் சொல்லலாம் இல்லையா? வாழ்க்கை முழுக்க சொல்லலாம் இல்லையா? வரீங்களா? நான் உங்களை அன்போட கூப்பிடுறேன். லோகா சமத்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் வாழ்க வையகம்.